இந்த பில்லி ஒரு புத்திசாலியான ஆட்டுக்குட்டி. இவனுக்கு இப்பதான் குட்டியா ஒரு 2 கொம்பு முளைச்சிருக்கு. அத நினைச்சு அவன் ரொம்ப பெருமைப்பட ஆரம்பிச்சான். அந்த பண்ணையில இருந்த அவனோட எல்லா நண்பர்களுக்கும் அதை காட்டி காட்டி சந்தோஷப்பட்டான். என்னோட கொம்புகளை பாத்தீங்களா? பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா பில்லி. ஒரு நாள் அந்த பண்ணையோட விவசாயி பில்லியும் எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடம் காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆடுகள் அங்க புல் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா பில்லி மட்டும் அங்க இருந்த எல்லா ஆடுகளுக்கும் தன்னோட கொம்புகளை காட்டுறதுலயே நேரத்தை செலவழிச்சான். முயல்குட்டி, என்னோட கொம்பு பாத்தியா? பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? பில்லி தன்னோட கொம்பை நினைச்சு பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு பக்கத்துல வந்த மோசமான ஒரு நரிய கவனிக்கவே இல்ல. அந்த நரி ஒரு வாத்தியத்தை மெதுவா வாசிச்சுக்கிட்டே பில்லிய கவனிக்க ஆரம்பிச்சது. அந்த பையன் பார்க்கிறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கானே, அவனை சாப்பிடணும் போல தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விவசாயி எல்லா ஆடுகளையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. சரி, எல்லாரும் வாங்க, நாம எல்லாரும் ஃபார்முக்கு திரும்ப போகணும், வாங்க. விவசாயி சொன்னதை கேட்டு மத்த எல்லா ஆடுகளும் அவர் கூடயே பண்ணைக்கு திரும்பி போக ஆரம்பிச்சது. ஆனா பில்லி மட்டும் இதை எதையும் கவனிக்கவே இல்லை. அவன் ஒரு அணிலுக்கு அவன் கொம்புகளை காட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தான். என்ன அணில் குட்டி, என் கொம்பு பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பில்லி பழைய இடத்துக்கு வந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. எல்லாரும் தன்னை புல்வெளியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். அடடா, மத்த ஆடுகளை கூட்டிட்டு விவசாயி கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? நான் சீக்கிரமா அவங்க கிட்ட போறதா நல்லது. பில்லி மட்டும் தனியா இருக்கிறத அந்த நரி கவனிச்சிடுச்சு. ஆஹா, இப்ப என்னால இந்த பையனை ரொம்ப சுலபமா பிடிக்க முடியும். உடனே அந்த நரி குதிச்சு போய் பில்லி முன்னாடி நின்னு அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஹலோ கண்ணா, என்ன உன்னோட கொம்பு இவ்வளவு அழகா இருக்கு? நீ வேணா என் கூட வந்து அத பத்தி எனக்கு சொல்லலாம் இல்லையா? பில்லி கொஞ்சம் புத்திசாலி. அந்த நரி எதுக்காக அவனை கூப்பிடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு உடனே ஒரு திட்டத்தை போட்டான். நரியவர்களே, நீங்க என்ன சாப்பிடதான் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்படி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு தடவை புல்லாங்குழல் வாசிச்சு காட்டுங்களே. ஏன்னா எல்லாரும் சொல்லிருக்காங்க நீங்க புல்லாங்குழல் ரொம்ப நல்லா வாசிப்பீங்களாமே. எனக்கு அந்த இசையை கேட்கணும் போல இருக்கு. நீங்க வேணும்னு சொல்லுங்க, நான் உங்க கூட பாடுறேன். அந்த புகழ்ச்சியை தாங்க முடியாத அந்த நரி உடனடியா தன்னோட ஊதுகுழல் எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இங்க பாரு, நான் உனக்காக ஒண்ணு வாசிக்க போறேன். அதுக்கு நீ என் கூட சேர்ந்து பாட வேண்டியதா இருக்கும். பில்லி அதை பயன்படுத்தி விவசாயிக்கு ஆபத்து குரல் கொடுத்தான். காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. விவசாயியும் மத்த ஆடுகளும் பில்லியோட கூக்குரலை கேட்டாங்க. ஓ அடடா, அப்ப நம்ம கூட ஒருத்தன் வரலையா? அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான் போல இருக்கு. நான் உடனே போய் அவனை கூட்டிட்டு வரணும். உடனே விவசாயி பில்லிய காப்பாத்துறதுக்காக ஓடினாரு. ஓடி வந்த விவசாயிய பார்த்து நரி அப்படியே திகைச்சு போய் நின்னுது. அடடா, மறுபடியும் விவசாயி வராரே. நான் இங்க இருந்து ஓடிடுறதா நல்லது, இல்லைன்னா அவர் என்ன பிடிச்சிருவாரு. தப்பிச்சா போதும்னு அந்த நரி அங்கிருந்து வேகமா ஓடி போய் காட்டுக்குள்ள மறைஞ்சிருச்சு. விவசாயி மறுபடியும் பில்லிய தன்னோட பண்ணைக்கு கூட்டிட்டு போனாரு. அதிர்ஷ்டம் இருந்ததுனாலதான் தப்பிச்சோன்னு பில்லி புரிஞ்சுக்கிட்டான். அதோட அவன் பண்ண தப்பையும் அவன் உணர்ந்துட்டான். இனிமே என்னைக்கும் தன்னோட முதலாளியும் தன்னோட கூட்டத்தையும் விட்டு தனியா போக கூடாதுன்னு அவன் முடிவெடுத்தான். அதனால தனக்கு பிரச்சனை தான் வரும்னு அவ புரிஞ்சுக்கிட்டான். இனிமே எப்பவும் நான் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். இல்லன்னா அதனால வர பிரச்சனைகள் பெருசா இருக்கும்.